ஹாய் மக்களே, வெல்கம் டு பொன்மணி லைஃப் சேனல். இன்றைக்கி பேக்கிங் கிளாஸ் டே 2 பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிட்டோம். இப்போ அதை ஐசிங் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த கேக் வந்து 3 லேயராக கட் பண்ணணும் நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்காங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம கேக் பேக்கிங் கிளாஸ்க்கு, அதாவது கேக் பேக்கிங்கே இந்த மாதிரி நைஃப் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி 3 லேயராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் சைடில் உள்ளதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டின்னு மாதிரி வச்சு, இது ஷார்ப்பான ஐட்டம்னா டக்குன்னு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த எண்டில் ஷார்ப் இல்லைல்ல, அதனால் நைஃப் வச்சு எக்ஸ்ட்ரா அவ்வளோ ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பான ஐட்டத்தை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பண்ணிவிட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே உள்ள லேயருக்கு வந்து இது என்னென்னா சுகர் சிரப்பு. 1/2 கப் மில்கில் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கேக் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சோக் பண்ணணுங்க அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு சோக் பண்ணால் அந்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அது விப்பிங் க்ரீமோட மலாய். இது வந்து மலாயில் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக எல்லோ, ரெட்டு எல்லா கலர்லையுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலரில், இவங்க வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. விப்பிங் க்ரீமோட எல்லோ கலர் மலாய் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த நைஃப் வந்து வெந்நில டிப் பண்ணி தான் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும்னு சொன்னாங்க. பக்கத்தில் வெந்நி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஹாட் வாட்டர், அதில் டச் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே நம்ம செரி பழம் தூவிட்டாங்க. இது வந்து கீழே உள்ள பார்டர் 3 லேயர். இது வந்து செகண்ட் லேயர்லையுமே அந்த மாதிரி சுகர் சிரப் டிப் பண்ணி நம்ம விப்பிங் க்ரீமோட மலாயை வச்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க. மேல் உள்ள அதாவது டாப் உள்ள கேக்குக்கு இது சுகர் சிரப்பு தேவையில்லை. மேலே உள்ள படத்துக்கு போடக்கூடாது. 2 லேயர் மட்டும் தான் சுகர் சிரப்பு யூஸ் பண்ணணும். ஸோ 3வது உள்ள டாப் பாட்டத்துக்கு இது மேலே ஸ்ட்ரைட்டாக விப்பிங் க்ரீமை மட்டும் வச்சு ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டச் பண்ணி பண்ணுங்கள். அப்போ ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி செம்மையாக ஃபினிஷிங் கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரப்பர். இது வந்து சைடில் பார்த்திங்கன்னா அந்த லைன் ஒன்றும் இல்லைங்க, நம்ம போடும்போது உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ண அப்படிங்கன்னா நல்லா வரும். இது எல்லாமே நம்ம கேக் பேக் பண்ணுறோம்ல, அந்த பேக்கிங் கிளாஸில் நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு திங்ஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் கையெடுக்காமல் ரவுண்ட் ஷேப் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுங்கள், நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணுற நாசல்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ரோஸ் பெடல் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னொரு வீடியோ சொல்கிறேன். டோரிமான் கேக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது டோரிமானுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே வரைஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கு நம்ம மூடி நைஃப் வச்சு உருவம் எல்லாம் வரைஞ்சிட்டு, டார்க் காம்பனன்ட் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உருக்கி நம்ம வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஒன்றில் டார்க் காம்பனன்ட் சாக்லேட்டை உருக்கி நம்ம பைப்பிங் பேக்கில் வச்சு உருவம் வரைஞ்சி, ப்ளஸ் நம்ம விப்பிங் க்ரீமோட என்னென்ன கலர் வேணுமோ எல்லா கலரும் சேர்த்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அங்கே டெக்கரேஷன் பண்ணுறது எடுக்கலை, ஃபினிஷ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த ரெட் கலரை வந்து ஜெல்லு, அது இந்த மலாய் இருக்குல்ல, அது வந்து ரெட் கலர் ஜெல்லு. நம்ம எல்லோ கலர் பார்த்தல, ஆக்சுவலாக ரெட் கலரு. செகண்ட் டே கிளாஸ் நல்லாவே முடிஞ்சிச்சு. கேக்கு செம்மையாக இருந்துச்சு. 3வது நாள் பார்க்கலாம். பாய்.